இந்த வருடத்திற்குள்ளே ஆட்சி மாற்றம் இடம்பெறும், ஆட்சியை கைப்பற்ற பெரும் திட்டம் வைத்திருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே போது மஹிந்த ராஜபக்ச இன்றைய தினம் ஊடக சந்திப்பொன்றிலே மிக பெரும் மகிழ்ச்சியோடு இந்த உண்மையை தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக மிக பெரும் பேரணி ஒன்று எதிர்வருகின்ற 1ஆம் திகதி, அதாவது மே மாதம் 1ஆம் திகதி மக்கள் எழுச்சி தொழிலாளர் தினத்தில் இடம்பெறப் போகின்றது என்ற அடிப்படையிலே ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியோர் இப்போது இந்த அறிவித்தலையும் விடுத்திருக்கின்றார்கள். மேலும் இலங்கையிலே அதுவும் அமைச்சரவையிலே மிக பெரும் மாற்றம் ஏற்பட போவதாகவும் எரிசக்தி அமைச்சராக யார் வரப்போகின்றார் என்ற கேள்விகளும் தீவிரமாக இருக்கின்ற போதுதான் இந்த நிலக்கரி ஊழல் தொடர்பாக இப்போது மாத்திரம் விசாரணை இல்லை, மாறாக மஹிந்த காலம் 2009 முதல் விசாரணைகளை ஆரம்பிக்கும்படி அனுரகுமார் திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். மஹிந்த ராஜபக்ச இன்றைய தினம் அவர்களுடைய கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். நீண்ட நாட்களாக அரசியலில் ஈடுபடாதவர், கட்சி அலுவலகத்திற்கு செல்லாதவர், புது வருட கொண்டாட்டங்களின் பின்னர் இந்த புதிய வருடத்திலே, அதாவது தமிழ் சிங்கள புத்தாண்டான புதிய வருடத்திலே இந்த கட்சி அலுவலகத்திற்கு முதலாக வந்து கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளர்கள் எல்லோரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள். கட்சியை புதிய நகர்வு நோக்கி நகர்த்துதல் சார்ந்தும் அதிலே பேசப்பட்டிருக்கிறதாம். இதிலே மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அந்த கேள்விக்கு சொன்ன பதில்தான் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றாராம், இந்த வருடத்திலே மிக பெரும் ஆட்சி மாற்றம் ஒன்று இடம்பெறப் போகின்றது. அதாவது ஆட்சி மாற்றம் இடம்பெறுமா என்ற கேள்விக்கு இந்த வருடத்திற்குள்ளே அதாவது புதிய வருடத்திலே இந்த ஆட்சி மாற்றம் இடம்பெறுகின்றது என்ற அடிப்படையிலே அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்தது மாத்திரமல்லாமல் இந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கு பெரும் திட்டம் வைத்திருக்கின்றோம் என்ற அடிப்படையிலான கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச. இதுதான் மிக முக்கியமான விடயம். அதுவும் மஹிந்த ராஜபக்சவுடைய வாயிலிருந்து இந்த விடயம் வந்திருக்கின்றது. அதுவும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு பெரும் திட்டம் வைத்திருக்கின்றோம் என்ற கருத்தானது இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாற ஆரம்பித்திருக்கின்றது. ஏற்கனவே அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்ச தான். 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக நாமல் ராஜபக்சவை நாங்கள் கொண்டு வருவோம் என்ற அடிப்படையிலே மஹிந்த தரப்பு, அதாவது மஹிந்த ராஜபக்சவுடைய கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்ந்தவர்கள், பௌத்த தேசியவாத அமைப்புகள், அதோடு பல பௌத்த மதகுருமாரெல்லாம் இந்த விடயத்திலே தலை போட்டிருக்கின்றார்கள். இதில் மிக முக்கியமான விடயம் உதயகம்மன்வல, விமல் வீரவம்ச போன்றவர்கள் எல்லாம் அடுத்த ஜனாதிபதி நாமல் ராஜபக்ச தான் என்ற நிலைப்பாட்டிற்கு வந்து விட்டார்கள். ரணில் விக்ரமசிங்க கூட கிட்டத்தட்ட அந்த நிலைப்பாட்டிற்கு வந்து விட்டார் தான் சொல்ல வேண்டும். காரணம், நாமல் ராஜபக்சவுக்கு அவர்கள் வழங்கிய ஆதரவு நிலைப்பாடு. சஜித் தரப்பும் அந்த நிலைப்பாட்டிற்கு வந்து விட்டார்களோ தெரியவில்லை. காரணம், சஜித் தரப்பிலே இருந்தும் ஒரு சில பேர் நாமலுக்கு ஆதரவு வழங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். அப்படி இருக்கின்ற போதுதான் 29ஆம் ஆண்டு 2029 தான் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக வரலாம் என்று பலரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இடையிலே நாங்கள் ஆட்சியை கவிழ்த்து நாங்கள் ஜனாதிபதியாக கொண்டு வருவோம் என்றும் சாகர காரியவசம் போன்றவர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற சாகர காரியவசம் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். மிக விரைவிலே ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இவையெல்லாம் உண்மையாகுகின்ற விதத்திலே இன்றைய தினம் மஹிந்த ராஜபக்சவினுடைய இந்த கருத்தானது அமைந்திருக்கின்றது. அதாவது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு மிக பெரும் திட்டம் வைத்திருக்கின்றோம் என்ற கருத்தானது. இந்த புது வருடத்தை மக்கள் பெரிதாக கொண்டாடவில்லை என்பதை மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். இதற்கு காரணம் விலைவாசி அதிகரிப்பு, பொருட்களினுடைய விலையேற்றங்கள், நாட்டினுடைய சூழலை கருத்திலே கொண்டு இந்த அரசாங்கத்தினால் தான் இவ்வளவு நிகழ்ந்ததாம். இதனை கருத்திலே கொண்டு மக்கள் மிக பெரும் கஷ்டம், வறுமையிலே இருக்கின்றார்கள். இதனால் அவர்கள் புது வருட கொண்டாட்டத்தை கொண்டாட முடியாமல் போயிருக்கின்றது. மக்களுடைய மனதிலே விரக்தி ஏற்பட்டிருக்கின்றது. மக்கள் புதியதொரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள் என்ற அடிப்படையிலான கருத்தை மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். இதற்கு நாங்கள் பெரும் திட்டம் வைத்திருக்கின்றோம். இந்த வருடத்திற்குள்ளே, அதுவும் பிறந்திருக்கின்ற புதிய வருடத்திலே புதியதொரு ஆட்சி மாற்றம் வரும் என்ற அடிப்படையிலும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு நாங்கள் பெரும் திட்டம் வைத்திருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். அவர் தன்னுடைய வயது மூப்பின் காரணமாக அதை சொன்னாரா அல்லது உண்மையிலேயே திட்டம் வைத்திருக்கின்றார்களா என்பது பலராலும் இப்போது பேசுபொருளாக மாற ஆரம்பித்திருக்கிறது. காரணம், வந்திருக்கின்ற வார்த்தை என்பது மஹிந்தவினுடைய வாயிலிருந்து வந்திருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அத்தோடு தாங்கள் மேதின கூட்டத்தை நடத்தப் போவதில்லையாம். காரணம், அது பூரண பருவம் என்ற அந்த பௌர்ணமி தினத்திலே வருகின்ற காரணத்தினால் தங்களுடைய மத வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தாங்கள் மேதின கூட்டத்தை நடத்தப் போவதில்லை என்பதை மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். இதிலே நாங்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட போகின்றோம் புதியதொரு ஆட்சி மாற்றத்திற்காக என்ற அடிப்படையிலான கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே புதியதொரு ஆட்சி மாற்றத்திற்கு பெரும் திட்டம் என்பது இப்போது பெரும்
பேசுபொருளாக மாறுகின்றது. நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம், ஆட்சி மாற்றத்திற்கு ஏதும் வழிகள் செய்ய போகின்றார்களா? ஒருவேளை எரிசக்தி அமைச்சரை பதவியிலிருந்து விலக்கியதை மையமாக கொண்டும் லால்காந்தாவுக்கு எதிராகவும் இப்போது குரல்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றது. இதனை மையமாக கொண்டும் அருண ஜெய்சகரவுக்கு எதிராக குரல்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றது. இதனை மையமாக கொண்டும் தான் இவர்கள் ஆட்சி மாற்றம் என்று பேசுகின்றார்களோ தெரியவில்லை. இப்போது இந்த விடயம் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அடுத்ததாக இந்த நிலக்கரி ஊழல் மோசடி, அதாவது நிலக்கரி தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதனால் இலங்கையில் ஊழல் மோசடி இடம்பெற்றிருக்கின்ற அடிப்படையில் கடும் விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வந்தது. அரசாங்கமும் தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது ஏற்றுக்கொண்டிருந்தது. இதற்கிணங்க எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி அதோடு எரிசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க ஆகியோர் பதவி விலகி இருந்தார்கள். இந்த விசாரணை நீதியாக நடைபெற வேண்டும். இதற்கு காரணம் ஜனாதிபதியினால் ஒரு ஆணைக்குழு ஒன்று நிறுவப்பட்டிருந்தது. அந்த ஆணைக்குழு இது சார்ந்த விசாரணைகளை நடத்தப் போகின்றது என்ற அடிப்படையிலே அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குகின்றோம் என்ற அடிப்படையிலே எரிசக்தி அமைச்சராக இருந்த குமார ஜெயக்கொடி பதவி விலகிவிட்டார். ஆனால் இந்த ஆணைக்குழு, ஜனாதிபதியினால் கொண்டுவரப்பட்ட நிலக்கரி தொடர்பான இந்த ஆணைக்குழுவானது எதற்காக நிறுவப்பட்டது என்றால், இப்போது நடந்த தரமற்ற நிலக்கரி இறக்குமதிக்கு மாத்திரமல்ல, மாறாக மஹிந்த காலம், ரணில் காலம், மைத்திரி காலம், கோட்டா காலம், ரணில் காலத்திலேயெல்லாம் இடம்பெற்ற மோசடிகள் ஊழல்கள் தொடர்பாக இந்த அதாவது நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பாகவும் தரமற்ற நிலக்கரிகள் தொடர்பாகவும் விசாரணைகளை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த ஆணைக்குழு நிறுவப்பட்டிருக்கின்றதாம். 2009ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையிலே அந்த விசாரணைகளை மேற்கொள்வதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மிக விரைவிலே முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சின் செயலாளர்கள், முன்னாள் ஜனாதிபதியோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று பலரும் விசாரிக்கப்பட போகின்றார்கள். காரணம், அப்போது ஊழல் மோசடி இடம்பெற்றால் அது வெளி தெரியாது. மஹிந்த ராஜபக்ச காலமோ கோட்டாபய ராஜபக்ச காலத்திலோ ஊழல் மோசடிகள் இடம்பெற்றால் அவர்களுக்குள்ளே மூடி மறைத்து விடுவார்கள். காரணம், அவர்கள் அப்போது மஹிந்த ராஜபக்ச இலங்கை அதாவது தென்னை சிங்கள மக்களின் கடவுள் போன்று போற்றப்பட்டவர். காரணம், யுத்த வெற்றி நாயகன். எனவே அவர் என்ன செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும் என்று மக்கள் ஏற்றுக்கொண்ட காலம். ஆனால் அங்கே பல மோசடிகளும் ஊழல்களும் இடம்பெற்று பலர் மிக பெரும் பண முதலைகளாக மாறிப்போன கதையெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். ஏன், மஹிந்த ராஜபக்சனுடைய பிரத்யேக பாதுகாவலர் கூட ஒரு மிகப்பெரிய பணக்காரராம் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். ஆனால் அவர் இந்த பதவி நிலைக்கு வருவதற்கு முன்னர் அவரிடம் ஒன்றுமில்லை என்றும் சொல்லப்படுகிறது. வெறும் இராணுவ அதிகாரி தான். ஆனால் மஹிந்த ஜனாதிபதியாகி யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அவர்களெல்லாம் மிக பெரும் செல்வந்தர்களாக மாறிப்போன கதையெல்லாம் இருக்கின்றது. எனவே இப்போது அந்த விசாரணைகள் எல்லாம் இப்போது தீவிரப்படுத்தப்பட போகிறது. 2009 இன்று வரையிலே இந்த நிலக்கரி இறக்குமதி தொடர்பாக அத்தனை கோப்புகளும் அத்தனை பத்திரங்களும் இப்போது விசாரிக்கப்பட மீளவும் தட்டி பார்க்கப்பட்டு அது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறப் போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் அடுத்த எரிசக்தி அமைச்சர் யார் என்ற கேள்வியானது இப்போது பெரும் பேசுபொருளாக இருக்கின்ற போதுதான். காரணம், எரிசக்தி அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் குமார ஜெயக்கொடி பதவி விலகிவிட்டார். எனவே அடுத்த எரிசக்தி அமைச்சராக யார் வருவார் என்ற ஒரு கேள்வி இருக்கின்ற போதுதான் இந்த கப்பல் போக்குவரத்து மற்றும் அதாவது துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சராக இருக்கின்ற அனுர கருணாதிலக்கவை அடுத்த இந்த எரிசக்தி அமைச்சராக கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 2-3 பேருக்கு இடையிலே போட்டி நிலை வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆனாலும் இந்த அனுர கருணாதிலக்கவை கொண்டு வரும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே இந்த துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சராக இருந்தவர் பிமல் ரத்நாயக்க. இந்த பிமல் ரத்நாயக்கவிடம் இருந்து அந்த பதவி நிலைகள் பெறப்பட்டு அவர் பிமல் ரத்நாயக்க போக்குவரத்து அமைச்சராக இருக்கின்றார். எனவே இந்த விமான போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் அமைச்சராக அனுர கருணாதிலக்க நியமிக்கப்பட்டிருந்தார். இப்போது எரிசக்தி அமைச்சராக அவரை கொண்டு வருகின்றார்கள் என்றால் அந்த அளவுக்கு இந்த அரசிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தவரா அவர் என்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிக்கின்றது. எனவே அவரை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் பேசப்பட்டு வருகின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி பார்க்கின்ற போது எரிசக்தி அமைச்சராக இருந்த குமார ஜெயக்கொடியோடு சேர்ந்து அனுரகுமார் திசாநாயக்கவும் சிறை செல்ல வேண்டி வரப்போகின்றது என்ற அடிப்படையிலே முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். காரணம், இந்த இப்போது ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஆணைக்குழு கூட ஜனாதிபதியை காப்பாற்றுவதற்காகவும் இந்த முன்னாள் அமைச்சராக இருந்த எரிசக்தி அமைச்சராக இருந்த குமார ஜெயக்கொடியை காப்பாற்றுவதற்காகவும் தான் இந்த திட்டம், அதாவது புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஆணைக்குழுவும் இந்த நிலக்கரி தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கான ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஏதோ ஒன்றை மறைப்பதற்கு அனுரகுமார் திசாநாயக்க முயற்சிக்கின்றார் என்ற அடிப்படையிலே விமல் வீரவம்ச தெரிவித்திருக்கிறார். இப்படி இது தொடர்ந்து இடம்பெற்றால் நிச்சயமாக ஜனாதிபதி உட்பட முன்னாள்
எரிசக்தி அமைச்சராக இருந்த குமார ஜெயக்கொடி எல்லோருமே சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை இப்போது எச்சரிக்கை பதிவாகவே கொடுத்திருக்கின்றார் விமல் வீரவம்ச இன்று நேற்று அல்ல பல காலமாக இப்படியான கருத்துக்களை தான் தெரிவித்து வருகின்றார். அவரை ஒருத்தரும் கண்டுகொள்வதில்லை. காரணம், அவருக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடித்து விட்டதுன்னு பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென உண்ணாவிரதத்தை ஆரம்பிப்பார், திடீரென லெமன் பப் பிஸ்கெட்டுகளை சாப்பிட்டுக் கொண்டு விடியற்காலையில் உண்ணாவிரத்தை முடித்துக் கொள்வார் விமல் வீரவம்ச. எனவே அவரை அந்தளவாக நம்புவது குறைவு. இருந்தாலும் இப்போதைய கருத்து, அதாவது இந்த சூழ்நிலையிலே இந்த அரசாங்கத்தை பார்த்து இப்படியான கருத்துக்கள் என்பது தீவிரமாக முன்வைக்கப்படுகின்றது. அதிலும் இந்த விமல் வீரவம்ச மாத்திரமல்ல, நாமல் ராஜபக்சவும் அதைத்தான் சொல்கின்றார், சஜித் பிரேமதாசவும் அதைத்தான் சொல்கின்றார், எதிரணியினர் எல்லோருமே அதைத்தான் சொல்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த விடயம், இந்த தரமற்ற நிலக்கரி விடயம் தொடர்பாக இந்த விடயத்தில் மிக பெரும் மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. இது தொடர்பாக எரிசக்தி அமைச்சர் இயலுமென்றால் பதவி விலகி காட்டுங்கள் பார்ப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எரிசக்தி அமைச்சர் பதவி விலகிவிட்டார். இப்போது அவர்கள் முன்வைக்கின்ற விடயம், ஜனாதிபதி இதனை மறைக்க பார்க்கின்றார், ஜனாதிபதி இதனை திட்டமிட்டு மூடி மறைப்பதற்காகத்தான் எரிசக்தி அமைச்சர் பதவியை விலக்கிவிட்டு அவர் இப்போது புதிய ஆணைக்குழுவை கொண்டு வந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலான கருத்துக்களையும் அவர்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.